ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம நெய் மைசூர் பாக்கு எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டேஸ்டியாக பயங்கர ஒரு மாதிரியான ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கிறவங்கலாம் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வீட்டிலே செய்யலாம், ரொம்ப ஈஸியான ஸ்நாக்கும் கூட, ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆன்லைன் ஆப் பற்றி நான் சொல்கிறேன். அதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பை மோட். இதில் வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அத்தனை கிராசரிஸ், வெஜிடபிள்ஸு, உங்களுக்கு தேவையான எல்லா பவுடர்ஸுமே இதில் வந்து வாங்கலாம். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் லைட்டாக நெய் போட்டு அதை சுற்றி அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஏன்னா ஸ்வீட் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்போயுமே எந்த ஒரு பவுலில் செய்கிறோம்னாலும் அதில் வந்து நம்ம அதை நெய் தடவி விட்டு தான் செய்யலாம். இப்போ வந்து மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்து அதை வந்து நம்ம லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா அதை வறுத்து விட்டுட்டே இருங்க. நல்ல ஒரு நறுமணம், நல்ல ஒரு ஸ்மெல்லு நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா அப்படியே வறுத்து விட்டுட்டே இருங்க. அதை அப்படியே கருக விடாமல் ஸ்லோ தீமில் வச்சு இது பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இது ஒரு வடிகட்டிக்கு மாற்றி நம்ம இதை அதை ஜலிக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா கட்டி கட்டியெல்லாம் இருந்துச்சுன்னா அது மேலே நின்றும் இல்லைங்களா, அதுக்காக நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பாருங்கள், மேலே கட்டி கட்டியாக இருக்கிறதுலாம் இருக்கும். அதை அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு தட்டி தட்டி விட்டிங்கன்னா அது அப்படியே இதாகிடும். இப்போ ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் நல்லா 1 கப் மாவுக்கு 1.5 கப் நெய் எடுத்துக்கலாம். ஏன்னா நெய்யில் தான் இது நம்ம செய்ய போகிறோம். இந்த கப்பில் இருக்கிறத எடுத்து 1.5 கப் நெய் எடுத்து, இப்போ நம்ம இதை வந்து எங்கள் வீட்டில் கெட்டியாக தான் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது லைட்டாக ஹீட் பண்ணி நான் இந்த மாதிரி ஆக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடலை மாவோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி விட்டுக்கோங்க. சூடாக ஆறுனதுக்கப்புறம் செய்யுங்க, சூடாக செய்யாதீங்க. அப்படியே வதக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு தோசை மாவு பேட்டருக்கு நம்மளுக்கு வந்திருக்கும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி கலக்கிட்டே இருங்க. மீதமான நெய்யை வைங்க, நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஒரு கப்பில் கரெக்டாக மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதை நல்லா மெல்ட் பண்ணுங்கள். இந்த சுகர் அப்படியே இதாகும். இது ஆக்சுவலி நம்ம இந்த ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வர அளவுக்கு நல்லா பாருங்கள் வந்துருச்சு ஒரு கம்பி பதம். இது இந்த மாதிரி வந்ததும் ஒரு கம்பி பதம். இது வந்த உடனே நீங்கள் அதை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த கடலை மாவு இருக்குது இல்லைங்களா, அதை வந்துட்டு இதில் ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்ட பாருங்கள், உங்களுக்கு அப்படியே பயங்கரமான ஒரு ஸ்மெல்லு ஒன்று வரும். இது செம்ம எப்படா சாப்பிடுவோன்ற ஏக்கம் இருக்கும் நமக்கு. அப்போ இடையில இருக்கிற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை இது பண்ணிகிட்டே இருங்க, மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளுக்கு பாருங்கள் ஒரு மாதிரி அல்வா மாதிரி வந்துருச்சு. அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சம் கொஞ்சம் இதில் நெய்யை விட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்க அல்வா மாதிரியே இருக்குது. அவ்வளோதான். இது எடுத்து முன்னே நம்ம நெய் தடவி வச்சோம் இல்லைங்களா ஒரு பேட்டரு, அந்த பேட்டரில் மாற்றிட்டு அதை அப்படியே சரிசமமாக பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 5 to 10 நிமிஷம் விட்டுட்டு எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஸ்வீட் ரெடிங்க. சரி டேஸ்ட்டாக இருக்கும். நெய் மைசூர் பாக்கு இதோட பேரே. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எம்மி. இதை பார்த்தாலே நம்மளுக்கு எப்படா சாப்பிடணும் போல் இருக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது. இது கட் பண்ணி எடுத்து உடச்சி பார்த்திங்கன்னா கூட அது